அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான 20 வார்த்தைகள், அதற்கான தமிழ் அர்த்தங்கள். அதாவது இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் என்ன, அதாவது இவ்வளவு நாள் நம்ம கேள்விப்பட்டிருந்த சில வார்த்தைகளுக்கு நமக்கு மீனிங் தெரியாது. சில வார்த்தைகள் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணுன்றது நமக்கு தெரியாம இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா அப்போதான் நான் போடுற இங்கிலீஷ் கான்டென்ட்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு கிராமர் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். முதல்ல சைல்ட்ஹுட். நமக்கு தெரியும் சைல்ட்ஹுட் அப்படின்றது குழந்தை பருவம். அதாவது we enjoyed our childhood அப்படின்னா நாங்கள் எங்களுடைய குழந்தை பருவத்தை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா we enjoyed our childhood அப்படின்னு சொல்லுவாங்க. சைல்ட்ஹுட் அப்படின்றது என்னது? குழந்தை பருவம். குழந்தை பருவத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க? சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாய்ஹுட். பாய்ஹுட் அப்படின்றது இளமை பருவம். இளமை பருவத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க? பாய்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாய்ஹுட் அப்படின்றது அந்த இள வயசு பிள்ளைங்க அப்படின்னுவாங்களே, அந்த இளமை பருவத்தை தான் பாய்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அடுத்து யூத். யூத் அப்படின்றது வாலிப பருவம். இப்போ யூத்துப்பா அப்படின்றவங்களே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வாலிப பிள்ளைங்க, வாலிப பருவம், அதான் யூத்துன்னு சொல்லுவாங்க. இந்த 18 ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க, 18, 20, 21 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்கள இந்த வாலிப பருவத்துக்கு உட்பட்டவங்களை யூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அடலசென்ட். அடலசென்ட் அப்படின்றதும் வாலிப பருவம் தான். இந்த அடலசென்ட் ஏஜ் அப்படின்றது என்னன்னா அந்த 10 பருவ வயது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 17 வயசு அந்த ரேஞ்ச், அதுக்கு உட்பட்டவங்களுக்குலாம் அடலசென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடலசென்ட் அப்படின்றது வாலிப பருவத்துக்கு கீழே தான் வரும். பட் அந்த யூத்ன்றதோட கொஞ்சம் பேக்வர்ட்ஸா வரும் அடலசென்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மிடில் ஏஜ். மிடில் ஏஜ் அப்படின்றது நடுத்தர வயதினர். நடுத்தர வயதினர் மிடில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 24க்கு கீழேயும் கிடையாது, ஒரு 35, 40 அதுக்கு மேலேயும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30, 35 அந்த ரேஞ்சில் நடுவில் இருக்கவங்க, 40 அதுக்குள்ள 35க்குள்ள அந்த மாதிரி இருக்கவங்க நடுத்தர வயதினர். அது என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து செனிலிட்டி. செனிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமை பருவம். முதுமை பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செனிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செனிலிட்டி. இந்த செனிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமை பருவத்தை குறிக்கும். எந்த ஒரு விஷயம் முதுமை பருவத்தை குறிக்கிறதோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? செனிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செனிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாவர்ட்டி. பாவர்ட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏழ்மை. ஏழ்மையை குறிக்கிறது தான் என்னது? பாவர்ட்டி. ஸோ they are under poverty அப்படின்னா அவர்கள் ஏழ்மையில வாடுகிறார்கள், அந்த ஏழ்மையான நிலைக்கு கீழே இருக்கிறாங்க, ஏழ்மையான நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு தான் they are under poverty அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாவர்ட்டி அப்படின்றது என்னன்னா ஏழ்மையை குறிக்கும். பாவர்ட்டி அப்படின்றது தமிழ்ல ஏழ்மையை குறிக்கும். அடுத்து ஸ்லேவரி. ஸ்லேவரி அப்படின்றது என்னன்னா அடிமைத்தனத்தை குறிக்கும். அடிமைத்தனத்தை குறிக்கும். ஸோ இந்தியா has abolished the procedure of slavery. அதாவது as per Indian Penal Code IPC படி there is no provision for slavery. அதாவது slavery is not allowed in India, it's prohibited. அதாவது அந்த அடிமைத்தனம் அப்படின்றது இந்தியாவில் கிடையாது. அடிமைத்தனம் அப்படின்றது இந்தியாவில் கிடையாது. பல நாடுகளில் இந்த அடிமைத்தனத்தை கிட்டத்தட்ட ஒழிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு 19th செஞ்சுரிக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேவரி அப்படின்றது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நைஜீரியாவில், இந்த மாதிரி உகாண்டா, இந்த மாதிரி பல நாடுகளை சேர்ந்தவர்களை ஆங்கிலேயர்கள் மாதிரி வெள்ளையர்கள் பல பேர் என்ன பண்ணாங்கன்னா அடிமைத்தனத்தை அவங்க மேலே செலுத்தினாங்க. அதை தான் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாண்டேஜ். பாண்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தடிமைத்தனம். பாண்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தடிமைத்தனம். அதாவது ஒருத்தவங்களை ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்கள மொத்தமாக கொத்தடிமையாக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சொல்கிற வேலையெல்லாம் பார்க்கணும், அவங்களுக்கு சரியான சம்பளம் இருக்காது, சரியான உணவு இருக்காது, இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க வேலையாக செய்யணும் அப்படின்றதான் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொத்தடிமைத்தனம் அப்படின்ற பெயரும் இருக்குது. பட் இந்த பாண்டேஜ் அப்படின்ற விஷயம் இங்கிலீஷில் பலவாறு மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எக்ஸாக்டாக ஆத்தென்டிக் மீனிங் ஃபார் பாண்டேஜ் கொத்தடிமைத்தனம் அப்படின்றது. தமிழ்ல அதனுடைய அர்த்தம் என்னது? பாண்டேஜுக்கு கொத்தடிமைத்தனம். அடுத்து ஹாப்பினஸ். நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாப்பினஸ் அப்படின்றது மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை தான் ஹாப்பினஸ் அப்படின்றது குறிக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து சிக்னஸ். சிக்னஸ் அப்படின்றது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, நோய்வாய்ப்படுறது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள், நோய், உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது, இதெல்லாமே என்ன குறிக்கும்? இங்கிலீஷ்ல இதை எப்படி சொல்லணும்? சிக். ஹீ சிக் அப்படின்னா உனக்கு உடம்பு சரியில்லை. சிக்னஸ் அப்படின்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து ஹங்கர். ஹங்கர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசியை குறிக்கும். ஹங்கர் அப்படின்ற இதை குறிக்கும். ஹங்கர் அப்படின்றது பசியை குறிக்கும்.
ஸோ ஹீ இஸ் ஹங்கர், ஐ ஃபீல் ஹங்க்ரி. ஹீ இஸ் இன் ஹங்கர் அப்படின்னா அவன் வந்து பசியோட இருக்கான். ஐ ஃபீல் ஹங்க்ரி அப்படின்னா நான் வந்து எனக்கு பசி இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஐ ஃபீல் ஹங்க்ரி. ஐ ஃபீல் வெரி ஹங்க்ரினா ரொம்ப ரொம்ப பசிக்குதுப்பா. ஐ ஃபீல் வெரி ஹங்க்ரி அப்படின்றது என்னது, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது அப்படின்றது ஐ ஃபீல் வெரி ஹங்க்ரி அப்படின்றது. அடுத்து வந்து தேர்ஸ்டி. தேர்ஸ்டி அப்படின்றது தாகத்தை குறிக்கும். தேர்ஸ்டி அப்படின்றது தாகத்தை குறிக்கும். ஐ ஃபீல் வெரி தேர்ஸ்டி அப்படின்னா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு. ஐ ஃபீல் வெரி தேர்ஸ்டி அப்படின்னா என்னது, தமிழில் அதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்கு. அதான் வந்து தேர்ஸ்டி இல்லை தேர்ஸ்ட் அப்படின்னாலும் தேர்ஸ்டி அப்படின்னாலும் தாகத்தை தான் குறிக்கும். அடுத்து ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன், இந்த ஸ்டார்வேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினி, ரொம்ப பட்டினி, பசியும் பட்டினியுமா இருக்குதுன்றாங்களே, அதான் வந்து ஸ்டார்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார்வேஷன் அப்படின்றதுக்கு தமிழாக்கம் என்னது, ஸ்டார்வேஷன் அப்படின்றதுக்கு பட்டினி. பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், அதுக்கு ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன் ஸ்டார்வேஷன் சொல்லலாம், பட் அது எக்ஸாக்டா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும், ஸ்டார்வேஷன். ஆரை கொஞ்சம் சைலண்ட் ஆகிப்போம். ஸ்டார்வேஷன். ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா எனக்கு ரொம்ப பசியும் பட்டினியுமா இருக்கேன். ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னா ரொம்ப சுத்தமா வயிற்றுல ஒண்ணுமே இல்லை, பயங்கர பட்டினியா இருக்கேன்ப்பா அப்படின்றத ஐ எம் ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டார்வேஷன் அப்படின்றது என்னது, ஸ்டார்வேஷன் அப்படின்றது பட்டினியை குறிக்கும். அடுத்து ட்ராட். ட்ராட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சி. ட்ராட் அப்படின்றது வறட்சியை குறிக்கும். எந்த ஒரு இடத்துல போதுமான அளவுக்கு வந்து மழை பெய்யல, இல்லை வந்து போதுமான அளவுக்கு பூமியில வந்து தண்ணீர் வந்து படாம ரொம்ப வறண்டு போயிருக்கும், நிலம் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கும். ஸோ அதை தான் வந்து இந்த ட்ராட் அப்படின்றது குறிக்கும், வறட்சி அப்படின்றது குறிக்கும். அடுத்து வந்து ஃபேமின். ஃபேமின் அப்படின்றது பஞ்சம். பஞ்சம் அதாவது போதுமான அளவுக்கு உணவோ, உணவு சார்ந்த பொருட்களோ, விவசாய பொருட்களோ உற்பத்தி இல்லாம, உணவோ நீரோ சரியான விஷயங்கள் கிடைக்கப்படாம, போதுமான அளவுக்கு வந்து ஊட்டச்சத்து கிடைக்காம ரொம்ப பஞ்சமா இருக்கிறதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க, ஃபேமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, ஃபேமின். ஃபேமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை. வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை. நீர் பற்றாக்குறை அப்படின்றது அந்த இடத்துல வந்து தண்ணி சரியா இல்லைப்பா, தண்ணி வந்து பத்தலை அப்படின்றது தான் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இதே இந்த விஷயத்துல வந்து தேர் இஸ் அ ஸ்கேர்சிட்டி ஃபார் லேண்ட் அப்படின்னா லேண்ட் ஸ்கேர்சிட்டி இருக்கு. அந்த இடத்துல போதுமான அளவுக்கு இட வசதிகள் கிடையாது அப்படின்னு தான் வந்து லேண்ட் ஸ்கேர்சிட்டி. அதாவது போதுமான அளவுக்கு இடம் இல்லை, போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. there is a scarcity for place அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பற்றாக்குறை இருக்கு, அந்த இடத்துல வந்து பற்றாக்குறை இருக்கு. பற்றாக்குறை அப்படின்றத ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லணும், நம்ம ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்து டென்ஷன். டென்ஷன், வெரி டென்ஸ்ட், நான் ரொம்ப டென்ஷன், அதாவது ரொம்ப பதட்டமா இருக்கேன். டென்ஷன் அப்படின்றது என்ன, பதட்டத்தை குறிக்கும். டென்ஷன் அப்படின்றதுக்கு ஆங்கிலத்துல பதட்டத்துக்கு டென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பதட்டம் அப்படின்றது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க, டென்ஷன். டென்ஷன் அப்படின்றது பதட்டத்தை குறிக்கும். ரொம்ப டென்ஷன், பதட்டமா இருக்கிறது. இந்த டென்ஷன் ஏறினவங்கலாம் ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க, அதாவது வந்து பதட்டம் அப்படின்றதா டென்ஷன். அடுத்து வந்து லிபர்ட்டி. லிபர்ட்டி அப்படின்றது சுதந்திரத்தை குறிக்கும், ஃப்ரீடம் சொல்லுவாங்க இல்லையா. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அமெரிக்காவில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது, அது வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்வாங்க. அதாவது பிரான்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு கொடுத்தாங்க, லிபர்ட்டி ஸ்டாச்சு கொடுத்தாங்க. அதாவது சுதந்திர தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுதந்திர தேவி சிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து ஒரு தீபத்தை ஏந்திட்டு ஒரு கிரவுன் வச்சுட்டு இருக்க மாதிரி சுதந்திர தேவி சிலையை வந்து பிரான்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இங்கிலாந்து கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு ஒரு பரிசா வந்து கொடுத்தது. அதுதான் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய அடையாளமாக இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டி அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஃப்ரீடம் அப்படின்றது பதில். அதாவது ஃப்ரீடம், லிபர்ட்டி எல்லாமே ஒண்ணுதான். அந்த லிபர்ட்டி அப்படின்றது தமிழ்ல என்னன்னு சொல்லலாம், நம்ம லிபர்ட்டி அப்படின்றதுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். லிபர்ட்டி அப்படின்றது சுதந்திரத்தை குறிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது மிக முக்கியமான ஒரு 20 வேர்ட்ஸ். அந்த 20 வேர்ட்ஸினுடைய மீனிங் நம்ம பார்த்தோம். இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் கிளாரிட்டியாக வேணும், இல்லை ஏதாவது புரியலை அப்படின்னா இந்த வீடியோவை மறுபடியும் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரியான புதுசான வேர்ட்ஸ் கற்றுக்கணுனாலோ, இல்லை அமெரிக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுனாலோ, இல்லை கிராமர், இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷில் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பேசிக்ஸ், இந்த மாதிரி எந்த விதமான கண்டென்ட் வேணுமானாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம், நான் தெரிவிச்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தாலோ, இல்லை இங்கிலீஷ் எனக்கு தெரியலையேன்ற ஏக்கம் இருந்தாலோ அவங்களுக்கும் இந்த ஒரு சேனலை ஃபாலோ பண்ண வைக்க மறந்துடுங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. டெய்லி ஆங்கிலத்தில் பேசுவோம், இங்கிலீஷ் பேச்சு உங்கள் மூச்சு.
அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.